ஃபாலோ பண்ணிக்கோ. பிரதர் ஒரே நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் லாக் அவுட் பண்ணிட்டோம். 2 minutes மட்டும் பிரதர் லாக் அவுட் பண்ணிட்டு மட்டும். ஒண்ணு வாங்க வாங்க வாங்க. விக்னேஷ் நேத்து ட்ரேட் ஏதாவது பண்ணீங்களா? வெள்ளிக்கிழமை ப்ராஃபிட் ஏதாவது பண்ணீங்களா? பண்ணேன் ப்ரோ. எப்படி பண்ணீங்க? ப்ரோ பண்ணேன். ஆனா இது ப்ராஃபிட் தான் ஒரு 4000 வந்துச்சு ப்ரோ. ஆனா நான் வந்து ஃபுல்லா ஹோல்ட் பண்ணல ப்ரோ. காலையில அந்த நம்ம சிபிஆர் சிக்னல் எல்லாம் காமிச்சிச்சு. சரி. ஆனா நான் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நான் வந்து ஃபர்ஸ்ட்லயே க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. வெயிட் பண்ணல ஃபுல் டைம். இங்க பாருங்க 4000 ரூபாய் வருதோ போதோ, உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சா ஹாப்பிங்க, மனநிலைமையை வளர்த்திக்கோங்க. ஆமா ப்ரோ நான் ட்ரேடே போறது இல்ல ப்ரோ, ஃபுல்லா சில்வர் மைக் தான் ப்ரோ. சூப்பர் 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 அதீஷ். புரியுதா விக்கி? விக்கி நார்மலா பண்றதுக்கும் இதை வச்சு பண்றதுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? ப்ரோ புரியுது ப்ரோ. நான் நிறைய பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. எல்லாத்துலயுமே டூல் யூஸ் பண்ணி மத்த ஸ்டாக்ஸ் பார்த்தேன். ஸ்டாக்ஸ்லயுமே நிறைய ஒர்க் ஆயிருக்கு ப்ரோ. ஆமா ஆமா. ஏன் இது நான் கண்டுபிடிச்சதோ, நான் தான் உலகத்துல ஏதோ பெருசா கண்டுபிடிச்சது கிடையாது. நல்லா புரியுது. இல்ல தெரியுது ப்ரோ. அதான் நீங்க சொன்னீங்களே, இது வந்து ஒரு காம்பினேஷன் தான். ப்ரோ. இது எல்லாமே தனித்தனியா இருக்காத, நீங்க எடுத்து கம்பைன் பண்ணி ரெடி பண்ணிருக்கீங்க தானே ப்ரோ? ஆமா, அதுக்கு இதுதான் பெஸ்டா இருக்கும். இதுக்கு இதோட காம்பினேஷன் தான் கரெக்டா இருக்கும். ரெடி பண்ணிருக்கேன் நான். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம சிபிஆர் நம்ம சொல்றோம்ல. ஆமா ப்ரோ. சிபிஆர்ல கிட்டத்தட்ட 150 200 விதமான இது இருக்கு உள்ள இருக்கிறது. சரி, மொத்தமா இருக்குது. அதை பண்ணா இத வந்து இதுக்கு மேல ஓபன் ஆனா இந்த கதை, இதுக்கு கீழே ஓபன் ஆனா அப்படின்னு நிறைய கான்செப்ட் இருக்கு சிபிஆர்லயே. ஓகே நான் அதுலயுமே எனக்கு தேவையானது மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன், ஜூஸ் மாதிரி. ஓகே. ஆனா சிபிஆர் நல்லா காமிக்குது ப்ரோ, ஓரளவுக்கு இண்டிகேஷன் காமிக்குது. நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு நாள் வந்து நம்ம இது கொஞ்சம் கம்மியா ப்ராடா இல்லாம கம்மியா இருந்தாலும் அன்னைக்கு மொமெண்டம் இல்லைன்னா நெக்ஸ்ட் டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. அதுவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு ப்ரோ. நான் நிறைய ஸ்டாக் சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் இது கண்டுபிடிக்கலப்பா, நான் கண்டுபிடிச்சேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் எதையுமே கண்டுபிடிக்கல. தெரியுது ப்ரோ. அதான் நீ அதை யூஸ் பண்ணி இருக்குது சொல்றேன், கம்பைன் பண்ணி. ஆமா ப்ரோ. இப்ப நீங்க ஈக்விட்டில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல ஒரு நாள் சைட் வேஸ் போட்டு நேரோ லைன் இருக்குன்னா அடுத்த நாள் செம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கு. ஒன்னு டவுன் அப். நான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, லாபம் பண்றதெல்லாம் பாக்காதீங்க. மார்க்கெட்னா என்னன்னு கத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஃபுல்லா இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. யோசிங்க. புரியுது. விக்கி, அன்னைக்கு கடைசியா அப்ப எவ்வளவுதான் ப்ராஃபிட் பண்ணீங்க? நான் ப்ரோ அன்னைக்கு கடைசியா எவ்வளவுதான் ப்ராஃபிட் பண்ணீங்க? அந்த போட்டோ அதோட க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. 4000 ரூபாயா? ஆமா ப்ரோ. குரூப்ல போட்டுருந்தா எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. இனிமே போடுறேன் ப்ரோ. இல்ல, நான் அது வந்து எதுக்கு சொல்றேன்னா, மத்தவங்களுக்கும் அதான் ப்ரோ. அன்னைக்கு நான் அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்ல இல்ல ப்ரோ. அன்னைக்கு பாத்துட்டு அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். என்கிட்ட நிறைய பேர் என்கொயரி பண்ணாங்க ப்ரோ. டூல் எப்படி இருக்கு? நான் நல்லாதான் இருக்குன்னு சொன்னேன். நம்ம குரூப்ல இருந்தேவா? நம்ம குரூப்ல இருந்தே. ஓகே. ஏங்க விக்கி ப்ரோ, ஃபர்ஸ்ட் நீங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்தோன்னே நீங்க ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணணும்னா இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட் போங்க. இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரே நிமிஷம். இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்ஸ் இது நீங்க கிளிக் பண்ணி இந்த இடத்துல ASSG V3.0 அப்படிங்கிறது இருக்கும். இது நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டபுள் கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் இருக்கு பாத்தீங்களா, இந்த எல்லோ கலர் ஸ்டார், அதை அன்டிக் பண்ணுங்க. அன்டிக் பண்ணி டிக் பண்ணி காட்டுங்க. இது இன்னொரு டிக் பண்ணீங்கன்னா இது எங்க வந்துடும்னா ஃபேவரட்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ ஃபேவரட்ஸ் போங்க. ஃபேவரட்ஸ் போனே உங்களுக்கு அந்த இது வந்துடும். ஓகேவா? அப்ப அந்த டூல டபுள் 2 தடவை கிளிக் பண்ணிட்டீங்களா? இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க விக்கி. ஓகே, மோடி இந்த டூல 2 தடவை க்ளோஸ் பண்ணிருக்கு. ரெண்டு டூலையுமே க்ளோஸ் பண்ணுங்க. 1 தடவை காமிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர், இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்ஸ். அதுல நான் ஆக்சஸ் கொடுத்ததுன்னா உங்களுக்கு இது வந்துடும்.
வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த ஸ்டார் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஃபேவரட்ஸ்ல ஆட் ஆயிடும். கரெக்டா? ஓகே ஓகே. ஆமா ப்ரோ. அப்புறம் நீங்க வந்து ஃபேவரட்ஸ் போவீங்க. ஃபேவரட்ஸ் போனே அந்த டூல் வந்து இருக்கும். அந்த டூல் நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு தடவை ஆட் ஆயிக்கும். கிளிக் பண்ணுங்க. 2 தடவை கிளிக் பண்றது 2 தடவை ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வால்யூம் தூக்கிடுங்க. வைக்கி இந்த வால்யூம் தூக்கிடுங்க. வால்யூம் தூக்கிடுங்களா? வால்யூம் மேல இருக்கிற வால்யூம் தூக்கிடுங்க. இப்போ நான் இந்த டூலை வந்து நான் வந்து 2 விதமா இது வந்து மொத்த என்டையர் டூலோட இது ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டூலை வந்து நம்ம வந்து 2ஆ பிரிக்க போறோம். நம்ம கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஒண்ணு வந்து ஸ்டாட்டிக், இன்னொன்னு வந்து டைனமிக். நம்ம வந்து 2ஆ பிரிக்க போறோம். ஓகேவா? மேல ஸ்டாட்டிக்ல வைங்க. மேல இருக்கிற செட்டிங்ஸ் போங்க. அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டூல்ல 3 இருக்கும். இன்ட்ராடே, பொசிஷனல், இண்டெக்ஸ், கால்குலேட் இருக்கும். நம்ம இன்ட்ராடே மட்டும் எடுப்போம். ஓகேவா? இன்ட்ராடேல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா சிபிஆர் லேபிள்ஸ், கெமரா பிவோட் பாயிண்ட் மந்த் சூஸ் பண்ணோம்னா இந்த ஷோ பை ஆர் செல் சிக்னல்ஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் எல்லாத்தையுமே டிக் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் அன்டிக் பண்ணுங்க. இன்னும் கீழே இது பிளாட் இதெல்லாம் பிளாட் அது வேணும். இந்த பிளாட் டிவேப் வேணும். ஸ்டைல் போங்க. அது இருக்கட்டும். ஸ்டைல் போங்க. ஸ்டைல் மேல இருக்கு பாருங்க. ஸ்டைல் கீழே வாங்க. கீழே விவேப் இருக்கும் பாருங்களேன். நீ எதா கீழே வாங்க. விவேப் கீழே வாங்க. இன்னும் கீழே வாங்க. இன்னும் கீழே. அவ்வளவுதான் ப்ரோ வருது. மேல போங்க. லைட்டா மேல போங்க. இன்னும் கொஞ்சம். இன்னும் இல்ல இன்னும் கொஞ்சம் மேல போங்க. ஒரு நேரில் விவேப் இருக்கான்னு இருங்க ப்ரோ. இல்லையோ இந்த மேல இருக்கு. இங்க இந்த விவேப் இருக்கா? அது ஒண்ணும் பண்ணாது. அந்த லைனை கிளிக் பண்ணுங்களேன். லைனை கிளிக் பண்ணுங்க. இது வந்து 4th லைனுக்கு வச்சுக்கோங்க. இந்த 4th கீழே இருக்கு பாருங்க. திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து ஒரு அடையாளம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே இப்போ அதே மாதிரி கீழே வந்து டைனமிக் செட் பண்ணுங்க. இன்புட்ஸ், சோ சிபிஆர், அது எல்லாத்தையும் மேல இருக்கிற 5ஐயும் இப்போ 1 2 3 4 5 6 ஓகே. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணிடுறீங்க. ஓகே கொடுத்துருங்க. ரைட்டா? சோ இப்போ டூல வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டாட்டிக் வேணும்னா ஸ்டாட்டிக் மட்டும் பாருங்க. ஸ்டாட்டிக் வேணும்னா கீழே இருக்கிறது என்ன பண்ணா ஹைட் பண்ணிக்கலாம். டைனமிக் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? மேல இருக்கிறத ஹைட் பண்ணிட்டு கீழே வச்சு மேல இருக்கிறத ஹைட் பண்ணிட்டு கீழே இருக்கிறத ஹைட் பண்ணிப்போம். ஓகேவா? ஒரே நிமிஷம். இந்த லைன் எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, சிம்பிளா படிச்சதுன்னா இந்த 3 லைன் இருக்கு பாருங்களேன். என்னென்ன கிரீனு, ப்ளூ, ரெட் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? ஆமா ப்ரோ. இது 3மே வந்து ஒரு இந்த லைன் தான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரீன் லைனுக்கு வந்து கொஞ்சம் வந்து அது வந்து மைனரா இருக்கும். அதோட ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மி. ஓகேவா? ஓகே ப்ரோ. ப்ளூக்கு வந்து அதோட ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் அதிகம். ரெட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதோட ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே ஓகே. அப்ப அந்த 3ஐயும் பிரேக் பண்ண மட்டும் தான் மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரைட்டீரியா வச்சுக்கோங்க. ஓகே. நீங்க மெயினா அது என்ன ப்ரோ, அது மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்கீங்க? ஆமா. இப்போ நீங்க ஸ்டாட்டிக் எடுங்களேன். இப்ப மார்க்கெட் என்ன இருக்கு? நேத்து என்ன இருக்கு? சிபிஆர் லைனு கீழே நம்ம என்ன போகணும்? செல்லு தான் போகணும். கரெக்டா? ஆமா ப்ரோ. அங்க இருந்து மார்க்கெட் என்ன இருக்கு? இந்த L3யும் ப்ரீவியஸ் டே லோவும் நம்ம என்னவா மார்க் பண்ணி வந்திருப்போம்? ஜோனா மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஜோனா மார்க் பண்ணி வந்திருப்போம். கரெக்ட்டுங்களா? ஆமா ப்ரோ. எப்ப நம்ம பை போனோம்? இந்த சிபிஆர் லைனுக்கு மேல போனா கன்ஃபர்மேஷன் பைன்னு வரும்போது அந்த ஜோனு கீழ இருந்தா பண்ணலாம் ப்ரோ. கன்ஃபர்மேஷன் செல்லுன்னு வரும்போது
இல்ல செல்லு வேணாம், பை போற மாதிரி இருந்தா இந்த சிபிஆர் லைன் 3 லைன் இருக்குல்ல, பிசி அதுக்கு ஆமா ப்ரோ, அதுக்கு மேல போனா மட்டும்தான் பை. அது வரைக்கும் நம்ம எதுலதான் இருக்கணும்? செல்லிங் மோடு தான் ப்ரோ. செல்லிங் மோட்ல தான் இருக்கணும். ரைட்டு. சோ இப்ப மார்க்கெட் என்ன ஆகுது, இறங்கி இறங்கி வருது. 10:30 மணி 12 மணிக்கு பாருங்களேன், மார்க்கெட் மேல போகும்போது நம்மளாம் என்ன பண்ணிருப்போம், எக்ஸிட் பண்ணிருப்போம். கரெக்டா? ஆமா ஆமா ப்ரோ. ஐயோ என்னடா இங்க வாங்கணும், 10:30 மணிக்கு இங்க வாங்கணும், 12:30 மணிக்கு போயிடுச்சு, மேல போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணிருப்போம், வித்துட்டு வெளியே வந்திருப்போம். ஆனா நம்ம வித்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன இருக்கு, பயங்கரமா கீழே வந்திருக்கு. கரெக்டா? தெரியுதா உங்களுக்கு? தெரியுது ப்ரோ. 2 மணிக்கு. சோ இதுக்கெல்லாம் இதுக்கு வந்து என்ன காரணம்னா, ஒரு பயம் வந்துடும். ஐயோ நம்ம இறங்கினதுல இருந்து மார்க்கெட் மேல போட்டா என்ன பண்றது, நம்ம இறங்கினதுல இருந்து மார்க்கெட் திரும்பிட்டா என்ன மாதிரி ஒரு பயம் வரும். ஓகே, அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த எல்லோ லைனை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஒன்ஸ் இந்த எல்லோ லைனை மார்க்கெட் கட் ஆகாத வரைக்கும் ட்ரெண்ட் என்ன ஆகலைன்னு அர்த்தம், ரிவர்ஸ் ஆகலாம். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு என்ன இருக்கு, மார்க்கெட் கீழே இறங்க நீங்க என்ன டார்கெட் வச்சிருப்பீங்க, L4 டார்கெட் வச்சிருப்பீங்க. L4க்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பீங்க, L5 வரைக்கும் வச்சிருப்பீங்க. சோ நீங்க L5 வரைக்கும் வச்சிருப்பீங்க. L5 ஆனா ஹிட் ஆகல, L5க்கு முன்னாலே மார்க்கெட் திரும்பிடுச்சு. ஓகேவா? பட் என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எதுலதான் இருந்திருப்பீங்க, ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. நம்ம அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஒரு மெத்தட் சொன்னோம்ல, 100 ரூபா போனா 80 ரூபா மாத்தணும், 120 ரூபா போனா 100 ரூபாயா மாத்தணும், 150 ரூபா போனா 130 ரூபாயா மாத்தணும் நம்ம சொன்னோம்ல. அதே மாதிரியே 12 மணில இருந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ராஃபிட் ஜோன்ல தான் ப்ரோ இருந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் மேல இருக்கும்போது நீங்க ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. கரெக்டா? ஆமா ப்ரோ. இது ஃபுல்லா வந்து இன்ட்ராடேக்கு. ஓகேவா? இன்ட்ராடேக்கு இதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இது கூட சேர்ந்து கால்குலேஷன் என்ன பண்ணிக்கிறீங்க, டைனமிக்கா இதை கிளிக் பண்ணி டைனமிக் ஓபன் பண்ணுங்களேன். இது கூடவே சேர்ந்து டைனமிக் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இந்த கிரீனு ப்ளூ ரெட் எல்லாமே என்ன லைன்னு சொன்னேன், ஸ்ட்ராங்கான லைன்ஸ். அது கிரீன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங், ப்ளூ வந்து அதை விட ஸ்ட்ராங், ரெட் என்னது அதை விட ஸ்ட்ராங். கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ இந்த 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 லைன் எல்லாமே பிரைஸுக்கு மேல இருக்கு. கரெக்டா? சோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து பையிங் போகணும் அப்படின்னா இப்ப இது என்ன பண்ணி ஆகணும், இந்த எல்லோ லைனு, ரெட் லைனு, ப்ளூ லைனு, பச்சை லைன் எல்லா லைனையும் என்ன பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்னால மேல போக முடியும், பைக்கு. அதுக்கு ஏதாவது ப்ராபபிலிட்டி இருக்கா, இத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருந்தா ப்ராபபிலிட்டி இருக்குமா? இல்ல ப்ரோ, கம்மிதான். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், தைரியமா என்ன பண்ணிக்கலாம், நீங்க உங்க பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதுதான் வந்து இங்க வந்து பாயிண்ட். சோ நீங்க வந்து கணக்கு வைக்காம இங்க நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த பேண்ட் இருக்கு பாருங்களா, அவுட்டர் பேண்ட் ஒண்ணு தெரியுதா உங்களுக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அவுட்டர்ல ஒரு பேண்ட் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் கீழே ஒரு பேண்ட். எது ப்ரோ சொல்றீங்க, புரியல. இந்த பச்சை கலர் லைன் ஒரு பேண்ட் மாதிரி இருக்கா, அதான் பிரதர் அவுட்டர் லாஸ்ட். ஆமா. இதுதான் வந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு கணிக்கிற ஒரு பேண்ட், பொலிஞ்சர் பேண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ரொம்ப இன்டெப்தா போய் யோசிச்சுக்காதீங்க, ஏன்னா இதுக்குள்ள நிறைய கான்செப்ட்ஸ் ஆட் ஆகும். அதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிருவீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன தெரியணும்னா, பொலிஞ்சர் பேண்ட் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மொமெண்டம் இருக்கும்னு அர்த்தம். பொலிஞ்சர் பேண்ட் நேரோவா இருந்தா என்ன ஆகாது, மார்க்கெட்ல மொமெண்டம் கம்மியா இருக்கும்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா வாலட்டிலிட்டி இருக்காது. வாலட்டிலிட்டி நீங்க வாலட்டிலிட்டி இருக்காது. ஓகேவா? சோ அதே மாதிரியே மார்க்கெட்ல என்ன பண்ண முடியாதுன்னா, பொலிஞ்சர் பேண்டை தாண்டி என்ன பண்ண முடியாது, மார்க்கெட்னால போக முடியாது. அப்படியே பொலிஞ்சர் பேண்டை தாண்டினால அடுத்த 2 கேண்டிலுக்குள்ள மார்க்கெட் என்ன ஆயிடும், பொலிஞ்சர் பேண்டுக்குள்ளார வந்துடும். அதான் இயற்கை. ஓகேவா? புரியுதா? இந்த பொலிஞ்சர் பேண்ட் வந்து பிரைஸோடவே தான் ஆக்சுவேட் ஆகும். இதுவெல்லாம் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றதுன்னா, முன்னாடி பிரசன்ட் தான் காமிக்கும். கரெக்ட்டுங்களா? எய்தர் பிஃபோர் அண்ட் பிரசன்ட் மட்டும் தான் காமிக்கும். ஆமா. நான் அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன், பிரசன்ட் சொல்றதும் ஃபியூச்சரை சொல்றதும் பாஸ்ட் சொல்றதும் மூணையுமே காம்பின் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிளஸ் இருக்கு. இந்த பிளஸ் கொண்டு போய் இன்னொன்னு எதிர்பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எடுத்துக்கோங்கன்றேன். ரொம்ப எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணாம. நம்ம என்ன படிச்சிட்டோம், சிபிஆர் கீழ இருந்தா என்ன பண்ணணும், செல்லு போகணும், மேல போனா மட்டும்தான் பைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போகணும் ஒண்ணு. அப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கோயிங் வித் தி ட்ரெண்ட் எகைன்ஸ்ட் தி ட்ரெண்ட் 2 படிச்சிருக்கோம். சோ அந்த சிஸ்டம்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த டூலை நீங்க யூஸ் பண்ணா, நீங்க வந்து இறங்கிட்டீங்க, இறங்கினப்ப ஒவ்வொரு டைம் மார்க்கெட் என்ன ஆகும், நமக்கு ஆப்போசிட்டா ஒரு டைம் போகும். கரெக்டா?
ஆப்போசிட்டா ஒரு டைம் போகும்போது பயந்தவங்க என்ன பண்ணுவாங்க, பயந்தவங்க மார்க்கெட்டை பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. கரெக்டா? ஐயோ ரொம்ப லாஸ் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு. கரெக்டா? சோ நீங்க இறங்குற இடம் தப்பாவே இருந்தாலும், தப்பாவே இறங்கிட்டீங்க அப்படின்னாலும் இவ்வளவு தூரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ப்பான்னு நீங்க தைரியமா வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே, புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் குரு? புரியுது எனக்கு புரியுது. அதாவது இப்ப கண்மூடித்தனமா நீங்க வந்து வெயிட் பண்ண மாட்டீங்க. இல்ல கண்டிப்பா கிட்ட வந்துரும், இல்ல கண்டிப்பா மேல போயிடும் அப்படின்னு நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்ல வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும், மார்க்கெட் சர்ன்னு மேல போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப என்னன்னா ஒரே நல்ல பெரிய லாஸ் ஆயிடுவாங்க. சோ இது என்னன்னா நீங்க வந்து கண்மூடித்தனமா நீங்க வந்து என்ன பண்ண மாட்டீங்க, ஒரு இடத்துல போய் உட்கார மாட்டீங்க. ஓகே. சோ இதுலயே உங்களுக்கு புரியுதுல, இந்த டைனமிக்கை பொறுத்த அளவுக்கு டைனமிக் வந்து அதுவே தான் சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகும், அதுவே தான் என்னவா ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆகும். புரியுதா? ஓகே. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மார்க்கெட் 42,907 தாண்டினா மட்டும்தான் பை. ஆமாவா இல்லையா? ஆமா. இருங்க ஏங்க நீங்க டைனமிக் தூக்குங்க, டைனமிக் ஹைட் பண்ணுங்க. ரைட். இப்போ லைன் வரைங்க. இப்ப அன்னைக்கு என்ன சார்ட்டுக்கு லைன் வரைங்க, ஹரிசாண்டல் லைன். எதுக்கு மேல பைய ஃபர்ஸ்ட் எதுக்கு மேல பை? இல்ல பிசி ஃபர்ஸ்ட் பிசி லைன் மார்க் பண்ணுங்க. ரைட், கரெக்டா? அடுத்து H3 H4 H3 மார்க் பண்ணுங்க. H4 ப்ரீவியஸ் டே ஹையும் என்னவா மார்க் பண்ணுவீங்க? ஜோனா மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. அத வந்து ரெக்டாங்கிள் எடுங்க. 1 2 3 4. ஓகே ரெக்டாங்கிள். பிரதர் ஹை லோன்றது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தான் அப்படி மார்க் பண்ணிருக்கீங்களா? எதுங்க? R1 R3 அதத்தான் HL மார்க் பண்ணிருக்கீங்களா? ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தான். ஆமா 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 அதுதான் ஹெச்சும் எல்லாமும் நான் மார்க் பண்ணிருக்கேன். ஓகே 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 ஓகே. அப்ப மேல இருக்கிறது என்ன கலர்ல விக்கி பண்ணனும்? மேல ரெட் கலர் போட்டுக்கோங்க. ஓகே ப்ரோ. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க பிரதர். கிளிக் பண்ணி அங்க தெரியுது பாருங்க, மேல தெரியுது பாருங்க. டூல் பாக்ஸ் மேல தெரியுது. ரெண்டாவது இருக்குல்ல, மூணாவது சாரி, மூணாவது கிளிக் பண்ணுங்க. அந்த பெயிண்ட் பாக்ஸ் இல்ல, இந்த பெயிண்ட் பாக்ஸ் மாதிரி தெரியுதுல, அதை கிளிக் பண்ணுங்க. 1 2 3 3பா. பெயிண்ட் பாக்ஸ் பிரதர். பக்கெட் ஊத்துற மாதிரி. ரைட். இப்ப சப்போர்ட்டுக்கு அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டீங்களா? ரைட். இப்போ செல்லுனா நீங்க எதுக்கப்புறம் செல்லு போயிருக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனிங் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் மார்க்கெட் எங்க இருக்கு? இங்க இருக்கு ப்ரோ. இங்க இருக்கு. கரெக்டா? ரைட். நீங்க இப்போ இந்த மூணுமே நேரோவா இருக்கிற காரணத்தினால நீங்க இது மூணையுமே நீங்க என்னவா கூட மார்க் பண்ணிக்கலாம். சிபிஆர் லைன் ஜோனா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் வேணும்னா. அது உங்களோட இதுக்காக மட்டும்தான். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. அது ஜோனா மார்க் பண்ணுங்களேன். ஓகே பிரதர். இப்போ சிபிஆர் லைன் வந்து டவுன் ட்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் 2 days பிஃபோர் வந்து சிபிஆர் லைன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து சிபிஆர் லைன் டவுன் ட்ரெண்ட் போயிருக்கு. பட் வந்து பிரைஸ் வந்து எபோவ் சிபிஆர். அது வந்து எகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட்னு கன்சிடர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீங்க ஒரு சிம்பிள் லாஜிக் ஒன்று வச்சுக்கோங்க. சிபிஆருக்கு மேல இருந்தா பை, சிபிஆருக்கு கீழே இருந்தா செல்லு. ஓகே. நமக்கு நேரோவா இருக்கணும் சிபிஆர். ஆமா. வைடா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. வைடா இருக்கிறனைக்கு நம்ம என்ன பண்ணிக்கூடாது, பெரிய பெரிய குவான்டிட்டி 1000 குவான்டிட்டி 500 குவான்டிட்டி போட்டு ட்ரை பண்ண தேவையில்லை. ஓகே ஓகே. நான் படிக்கிறது இல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சாதகமான நாள் நீங்க வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஏங்க இப்போ L4 L5 மார்க் பண்ணுங்க. ஓகே. ரைட். இப்போ இந்த இண்டிகேட்டரை ஹைட் பண்ணுங்க. பிரதர் நோ டவுட். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த H3 H4 தான் ஸ்டார்டிங் வருது, கீழே L3 L4 தான். H1 H2 வந்து அந்த பிவோட் பாயிண்ட்ல ஸ்டார்ட் முடிஞ்சிருச்சு. ஏங்க அப்படி இல்லை, நான் அப்படி நம்பர் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. நான் என்னோட கிளாரிஃபிகேஷன் H3 H4 H5 L3 L4 L5 நான் வச்சிருக்கேன். இதுதான் உங்களுக்கு வந்து பிளைன் வெனிலா சார்ட். கரெக்டா? ஆமா. இப்போ என்ன பண்ணணும், நீங்க காலைல பாத்துருப்பீங்க. கரெக்டா? காலைல 1/4 மணி நேரம் எடுங்க.
3 கேண்டில், ஃபர்ஸ்ட் 3 கேண்டில். இந்த 15 20 25 ரைட். அதுல இருந்து எதை தாண்டி போனா நீங்க பை போகணும்னு நீங்க காலையில முடிவு பண்ணிடணும். இந்த கிரீன் ஜோன் தாண்டி போனா சொல்லலாம். பை சொல்றீங்க, பை வந்து மேல மேல எந்த இடத்த? இந்த ஜோன் தாண்டி போகும்போது. ஜோனா அந்த ஏரியா எக்ஸாக்டா சொல்லுங்க. நீங்க சிபிஆர் வச்சிருந்தீங்கன்னா ப்ராப்பரா வச்சிருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா தெரிஞ்சிருக்கும். கரெக்டா வேணா லைன் போட்டுக்கோங்க. டாப் சிபிஆருக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. சிபிஆர் ஆட் பண்ணி பார்த்துட்டு இல்ல அது போட்டேன் ப்ரோ. அது சிபிஆர் வச்சு தான் இந்த இது போட்டுருக்கேன். அவர் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு போட சொல்றாரு பிரதர். இன்னும் ஒரு தடவை ஒரு டார்க் லைன் போட்டா நம்மளுக்கு ஒரு ஓகே. நீங்க நார்மல் லைன் எது வேணா வச்சுக்கோங்க. ரைட், ஓகே ஃபைன். இப்போ சிபிஆர் இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பக்கா ரைட். இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? மார்க்கெட் 42,888க்கு மேல போனா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பை பண்ணணும், பைக்கு போகணும். கரெக்டா? அது இல்லாம ட்ரெண்ட் நீங்க எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கான என்ன ட்ரெண்டா இருக்கு? செல் ட்ரெண்ட் இருக்கு. எங்க ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் எடுங்க. 9 கரெக்டா? என்ன ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலைல எடுத்தோடனே நீங்க என்ன டேட்டா என்ன பண்ணிருக்கலாம்? என்ன ஜம்முன்னு போயிருக்கலாம்? 42,500 வரைக்கும் வெயிட் பண்ணி அதுல பிரேக் ஆச்சுன்னா தான் சேஃபர் சைடுல நீங்க போய்க்கலாம். தைரியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? சிபிஆர் போடுங்களேன். சிபிஆர் கீழே இருக்கனால தைரியமா செல் போயிடும். எல்லோ லைனுக்கு கீழே தானே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஒரு ஒரு அடிஷனல் ஆடட் ஃபீச்சரா நீங்க வச்சுக்கணும். ஓகே ஓகே புரியுதா உங்களுக்கு? சோ அப்போ மார்க்கெட் டைனமிக் ஏத்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. அதுக்கு நீங்க டைனமிக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டைனமிக் போடுங்களேன். ஃபுல் டைனமிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்களேன். என்ன சொல்ல வருது? இத பார்த்தா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? எல்லாத்தையும் இல்ல இங்க 9:30 மணிக்கு பாருங்க. 9:30 to 9:45 பாருங்க. மார்க்கெட் 42,888 தாண்டினாதான் மேல. தாண்டுமா அப்படின்னு கேட்டா தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த இடத்துல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுதா உங்களுக்கு? டைனமிக்ல கிரீனு, ப்ளூ, ரெட் இது எல்லாத்தையும் தாண்டணும். தாண்டறதுக்கு எப்படி இருக்கணும்? கேண்டில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்ல. நீங்க பேரலா என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? HDFC பேங்க் பாத்துருப்பீங்க. HDFC பேங்க் போங்களா. ஐசிஐசிஐ பார்த்தா ஐசிஐசிஐ தான் ப்ரோ அன்னைக்கு நிறைய இதுதான். ஆமா, அது நீங்க கம்பேரிசன் பண்ணிக்க வேண்டியதான். HDFC அது எல்லாத்தையும் போடுங்க. இப்போ வரைஞ்ச மாதிரியே போடுங்க. HDFC என்ன தெரிஞ்சு போச்சு கிளியரா? செல் ட்ரெண்ட். எல்லோ லைன் மேல பிரைஸ் ஒன்னும் பிரேக் ஆகல. கரெக்ட்டா? மேல இருந்து கீழே உடைச்சிட்டு காமன் நேரம் கழிச்சு பாருங்க. நம்ம காமன் நேரம் கழிச்சு தான் நம்ம கணக்கு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 10:10க்கு வாங்களேன். 10:35க்கு வாங்க. 10:35க்கு வாங்க. ஓகே, 10:35க்கு அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏன் மேல போயிடும்? அந்த இடத்துல வீக்லி லோவும் இருக்கு, ப்ரீவியஸ் டே லோவும் இருக்கு. அங்க இருந்து மேல போனா ட்ரெண்ட் திரும்பிச்சுன்னு அர்த்தமான்னு கேட்டா திரும்பிச்சுன்னு அர்த்தமே கிடையாது. இந்த இடத்துல நீங்க செல் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க இந்த இடத்துல நீங்க பை பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் பையை நீங்க ஃப்ரெஷ் எல்லாம் மறுபடியும் எங்க பண்ணிருக்கலாம்? இந்த இடத்துல பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல தாண்டினா மட்டும் தான் மார்க்கெட் மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ HDFC பேங்கையும் பேங்க் நிஃப்டி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பேங்க் நிஃப்டி நீங்க தாராளமா என்ன பண்ணிருக்கலாம்? புட் ஆப்ஷன் போயிருக்கலாம். ஜம்முன்னு. புரியுதா? புரியுது. ஏங்க இது எல்லாமே என்னன்னா ஒரு காம்பினேஷன் தான். இதுதான் வந்து பெஸ்ட்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க என்னது பாக்குறதுல இருக்கு. பிராக்டிஸ் பண்றது அததான் நான் வந்து நம்ம ஆளுங்க ஆப்ஷன் ட்ரேட்ல பண்றாங்கல்ல. அதனாலதான் வந்து இப்போதைக்கு நீங்க ஆப்ஷன் ட்ரேட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் வரும். விக்கி எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணீங்க அன்னைக்கு? 4,000 ப்ரோ பண்ணீங்க. எனக்கு அது சந்தோஷம் தான் எனக்கு. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன சொல்றது, மார்க்கெட் ப்ரெஷரே இல்லாம எந்த மார்க்கெட் கொடுத்தாலும் ப்ராஃபிட் பண்ணலாம்.
ஓகே அந்த மாதிரி. ஒரே நிமிஷம். இப்ப பொசிஷனல் போறோங்களா? பொசிஷனல்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டே சார்ட் போவோம். டே சார்ட் மாத்தி. நீங்க ஒரு நிமிஷம் இல்ல, ஏன் நீங்க இன்னும் இது ஆட் பண்ணாம இருக்கீங்க? இதெல்லாம் ஸ்டார் போடுங்க. 5 வீக் 5 15 5 15 1 hour 1 hour போடுங்க. 1 hour போடுங்க. 4 hours 1 month 3 minutes 1 minute. இப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு தனியா அங்க பாருங்க, மேல பாருங்க ஆட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? மேல கிளிக் பண்ணுங்க. டே சார்ட் போங்க. இந்த கீழே இருக்கிற 5 டேவை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மேல 5 மினிட் டிஃபால்ட்டா வருது எனக்கு. அது எப்படி இது பண்றது, அவாய்ட் பண்றது? நீங்க கீழே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, மேல நீங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ இன்ட்ராடேவை தூக்கிடுங்க. இன்ட்ராடேவை தூக்கிடுங்க. இப்போ இப்போ கீழே இருக்கு பாருங்க, கீழே பொசிஷனல் ஆட் பண்ணுங்க. கீழே ப்ரோ டைனமிக், அது மேல இதுல. ஓகே ஓகே. நான் முன்னாலே என்ன சொன்னேன், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா டைனமிக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெட்டு சாரி, இது தெரியுதா உங்களுக்கு? ரெட்டு, எல்லோ, ப்ளூ, பிளாக். இந்த பிளாக் வந்து ரொம்ப டார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த பிளாக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிளாக்கு கீழே பிரைஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப அண்டர் வேல்யூடு. இந்த பிளாக்கு மேல இருந்துச்சுன்னா பிரைஸ் வந்து ஓவர் வேல்யூடு. ஓகே. இப்ப HDFC பேங்க் இந்த ப்ளூ லைனை கிராஸ் பண்ணா மார்க்கெட் எங்க வந்துரும்? பிளாக் லைன். ரைட். அப்ப புட் ஆப்ஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போலாம், தாராளமா போலாம். புரியுதா உங்களுக்கு? இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, ஸ்டாக் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இதை. ஓகே ஓகே. கம்பேர் பண்றது நீங்க என்ன பண்ணுவீங்க, 4 ஹவரையும் வீக் என்ன பண்ணுவீங்க, முன்னாலே பின்னாலே வச்சு கம்பேர் பண்ணிப்பீங்க. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஐஆர்பி இந்த ஸ்டாக் கீழே வருது, எவ்வளவு தூரம் கீழே வரும் வந்தா? ஃபர்ஸ்ட் இந்த ஜோன் வரைக்கும் வரும் ப்ரோ. அங்க வந்துட்டு அந்த இடத்துல இருந்து என்ன ஆகலாம், ப்ராபபிலிட்டி என்ன? இந்த ரெட் கலர் ரெட் லைனுக்கு மேல, ரெட் லைன் வந்து ஸ்ட்ராங், ரிவர்ஸ் ஆகுது தான் ப்ரோ. ஃபுல் பேக் கரெக்டா? அப்ப நீங்க 310 ரூபாய் மிஸ் ஆனீங்கன்னா, மார்க்கெட் இறங்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 50,000 ரூபாய் வச்சுட்டீங்கன்னா 10,000 ரூபாய் இருக்கும்போது 296லயும் இன்னும் கொஞ்சம் அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், குறைச்சு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட்ல பை பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த ப்ரோ இப்போ இது டபுள் டாப்பா கன்சிடர் பண்ண கூடாதா ப்ரோ? பண்ணிக்கலாமே. சொல்லுங்க விஜய், சொல்லுங்க. ஒண்ணு இல்ல ப்ரோ, அதான் இதே இப்போ. சரி, ஓகே, நீங்க பேசுங்க. இல்ல சொல்லுங்க ப்ரோ. இல்ல, இப்போ நீங்க வந்து அந்த ரெட் ஸ்ட்ராங்னா, அப்போ ஃபர்ஸ்டே ஸ்ட்ராங்க பிரேக் பண்ணிடுச்சுன்னா பாசிபிலிட்டி வந்து ஹையா இருக்கா கீழே போறதுக்கு? அது மீன் பண்ணுமா? இது அப்படி மீன் பண்ணுதான்னு கேக்குறேன். ஏங்க பிரைஸுக்கு கீழே மேலன்னு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 3 லைனுமே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் லைன் தான் பொசிஷனலை பொறுத்த அளவுக்கு. நீங்க வந்து இன்ட்ராடேல கேட்டீங்க, இன்ட்ராடேக்கு அது பொருந்தும். ஓகே. இதுக்கு வந்து எப்படின்னா 3மே வந்து வெரி வெரி மைனர் டிஃபரன்ஸ்ல இருக்கிறதா. நான் அதனால வந்து இது ஸ்ட்ராங், இது வந்து மேஜர் மைனர் நான் சொல்லல. 3க்குமே வெரி வெரி மைனர் டிஃபரன்ஸ் தான் இருக்கிறதுனால நான் 3யுமே என்னன்னா ஒரு சப்போர்ட் லெவலா நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இதர் ஒரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஆமா. போன தடவை பாருங்க பெரிய ஃபால் ஆயிருக்கு, 321 ரூபாயில போன தடவை பெரிய ஃபால் ஆயிருக்கு கரெக்டா? அதே மாதிரி வந்து ப்ளூ லைன்ல வந்து கரெக்டா சப்போர்ட் எடுத்து மேல போயிடுச்சு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? விக்கி கரெக்டா வைங்க பார்க்கலாம். இந்த ப்ளூ லைன்ல வந்து இங்க சப்போர்ட் எடுத்துட்டு போய் அதுக்கு முன்னால எவ்வளவு பெரிய ஃபால் தெரியுதா? ஆமா ஆமா, பெரிய இல்ல 320 ரூபாயில ஃபால் ஆயிருக்கு. என்ன பண்றீங்க?
இது ப்ரோ அந்த இது பிரைஸ் ரேஞ்ச் பர்சன்டேஜ் பார்த்து ஆ 16% டவுன் ஆயிருக்கு ப்ரோ. 16% கீழே வந்திருக்கு. அங்கிருந்து எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு பாருங்க. அதே 16% ஏறி இருக்கு. அதே 16%. அப்போ நீங்க எந்த இடத்துல பைய ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்? ஸ்டாக் விழுகுதுன்னா விழுக விட்டுட்டு மறுபடியும் கரெக்டா நீங்க எந்த இடத்துல எடுத்துருக்கலாம்? இந்த இடத்துல கிரீன் ப்ளூ லைன்ல எடுத்துக்கலாம். அவ ப்ளூ லைன்ல கேண்டில் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு. ரிஜெக்ஷன் லோவர் ரிஜெக்ஷனும் நல்லா இருக்கு. கரெக்டா ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு ரிஜெக்ஷன் இருக்கு, இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் இருக்கு. கரெக்டா அங்க இருந்து போட்டுதான் நீட்டா என்ன இருக்கு? எத்தனை நாள்ல 16% வந்திருக்கு? டிசம்பர் 22 நடந்தது தேதி பாருங்க. ஆமா ப்ரோ 23 கரெக்டா 22 26 27ஆம் தேதியே எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு எத்தனை நாள் எத்தனை பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கோம்? கிட்டத்தட்ட ஒரு 16% பக்கம் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். கரெக்டா? நான் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஸ்கிரீனர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 2 வாரம் 3 வாரமா டைம் வேணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம போட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏங்க நான் ஒரு ஸ்கிரீனர் நடத்துல அது இருக்கா இந்த சார்ட்டிங்க்கு? ஸ்கிரீனரா ப்ரோ? சார்ட்டிங்கா? சார்ட்டிங் இது குரோம்ல அப்படியே ஓபன் பண்ணிட்டேன் ப்ரோ. அது ஓபன் பண்ணுங்க ப்ரோ. இப்போ எனக்கு இதுல ஒரு டவுட் ப்ரோ. இப்போ இத வந்து நம்ம டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம செல் போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப 302 இருக்கு ப்ரோ. ரெட் லைன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். ப்ளூ இப்ப நம்ம இது கணக்கு இங்க ப்ளூ லைன் வரைக்கும் வரணும்ல ப்ரோ? ஆமா. டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணும்போது அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இதுவும், செகண்ட் டார்கெட்டா எல்லோ லைனும், தேர்ட் டார்கெட்டா இதுவும் வைக்கலாமா ப்ரோ? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்லயே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருச்சுனா? அதுதான் ப்ரோ அந்த இது கேக்குறேன், அந்த டவுட் தான் கேக்குறேன். இப்போ நீங்க நார்மல் வெனிலா சார்ட் வைங்களேன். வெனிலா சார்ட் லைன் வச்சுட்டு லைன் வரீங்களா? இல்ல இந்த ரெண்டே ஹைட் பண்ணுங்க. எப்படி லைன் வரீங்க? இந்த இடத்துல சப்போர்ட் லைன் வரீங்க. சூப்பர். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையும்போது விக் கன்சிடர் பண்ணுவா பாடியா? பெரிய யூனிவர்சல் குழப்பம் தான். ஸ்டில் வாட் யூ ஏங்க பாடிவே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல விக்க எடுத்துக்கிட்டேன். ஏன் எடுத்துக்கிட்டா இது ரெண்டுமே கனெக்ட் ஆகுது தெரியுதா? ஆமா. இங்க வைங்களேன், தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல நான் விக் எடுத்துட்டேன்னு. இங்க விக் எடுக்கும் போது இன்னொன்னு கனெக்ட் ஆகுது இல்ல? ஒன்னே ஒண்ணு மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. அதிகமான கனெக்ஷன் அதிகமான கேண்டில்ஸ் வந்து டச் ஆகணும். அவ்வளவுதான் பாயிண்ட். அதை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. ஏங்க விக்னா நீங்க என்ன விக்னா உங்களுக்கு தெரியும்ல, லோவர் பிரைஸ் ரிஜெக்ஷன். அப்பதான் என்ன பண்ணுது? ரைட். இது வந்து நார்மலா பாப்பீங்க கரெக்டா? இது கூட சேர்ந்து 2ல வரீங்க. கீழே இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு? ஹலோ. இப்ப கீழே இறங்கினாலே எவ்வளவு தூரம் இறங்கும் அப்படின்னு இதை ஹைட் பண்ணுங்களேன். லைட்டா ஜூம் அவுட் பண்ணுங்க. நீங்க இது கூட பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஃபிபனாக்கி கூட போட்டு பார்க்கலாம். ஃபிபனாக்கி தான் டவுட் இருந்தது. போடுங்க அப்படியே பார்ப்போம். ஃபிபனாக்கிங்க அது என்ன? ரீட்ரேஸ் பண்றதோட அளவை பாக்குறோம் கரெக்டா? இது வந்து இம்பல்சிவ் இவர் என்ன பண்றாரு இல்லங்க? இல்ல இப்போ இவரு அப்படியே ட்ரேஸ் எடுத்துட்டு போறாரு. இப்போ இது 50% ரீட்ரேஸ்மென்ட். டாப் ப்ரீவியஸ் டாப். இங்க 50% கொடுத்துட்டு தான் கரெக்ட்டா ரீட்ரேஸ் ஆயிருக்கு ப்ரோ. ஆமா. அந்த ஜோன் இருங்க ஃபர்ஸ்ட் அந்த ஜோன் நம்ம மார்க் பண்ணுங்க. அது வந்து ஜோன் ரெக்டாங்கிள் போட்டு ஜோன் போடுங்க. முப்பியா போட்டு வச்சுக்கோங்க. ரெட் கலர் போட்டு வச்சுக்கோங்க. ஃபுல்லா போட்டுக்கோங்க. ஃபுல்லானா அங்க இருந்து போட்டுக்கோங்க. அந்த லைன்ல மேல கொஞ்சம் கீழே கொஞ்சம்ங்கற மாதிரி அப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மேல உங்களுக்கு புரியுற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. என்ன क्वेश्चन கேட்டீங்க? இப்போ அந்த ஃபிபனாக்கி அவர் அந்த கர்சர் எடுத்துட்டு போயிட்டு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா
அந்த பிரைஸ்க்கு ரைட் சைட்ல வச்சாரு, கரெக்ட்டுங்களா? அது வந்து இந்த பிரைஸோட டாப்ல வைக்கணுமா, இல்ல அது வந்து லைன் அப்படி டச் பண்ணா போதுமா? ஏன்னா அப்படி மாறும் போதே பிரைஸ் அந்த பெர்சன்டேஜ் மாறுது இல்ல. இங்க பாருங்க, இப்போ மார்க்கெட் என்ன இருக்கு, இறங்கிட்டு இருக்கு கரெக்டா? அப்படின்னா என்ன ஆகுது, அந்த இம்பல்சிவ்க்கு மார்க்கெட் என்ன ஆகுது, இப்போ ரீட்ரேஸ் ஆகுது கரெக்டா? அந்த அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் நம்ம அளக்க போறோம். இப்போ மார்க்கெட் இறங்கினா அடுத்து எவ்வளவு தூரம் வரைக்கும் இறங்கும்? 61.8. இல்ல, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 32 கிட்ட இருக்கு. என்ன கணக்குல வளைஞ்சிருக்காருன்னு எனக்கும் தெரியலையா. இல்ல ப்ரோ, நான் வந்து 38, 50, 61 இது மூணு ஃபாலோ பண்றேன் ப்ரோ. அதனால நான் நீங்க 3 மட்டும் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா ப்ரோ, 32 இல்ல 32 கேன் விட்டுருங்க. பிரதர், அவர் பேர் என்ன, விக்னேஷா? ஆமா பிரதர், அந்த ஃபிபோனாச்சியோட டாப் பாயிண்ட் இருக்குல்ல, ஆமா. அது அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு மூவ் பண்ணுங்க. இல்ல, அது ரைட் சைடு மூவ் பண்ணாலும் பிரச்சனை இல்லையே. சாரி, அதை எடுத்துட்டு வந்து இந்த பிரைஸ் மேல வைங்க. பிரைஸ் டாப்ல எங்க ப்ரோ சொல்றீங்க? பிரைஸ் டாப் பிரதர், டபுள் டாப் அடிச்சிருக்குல செகண்ட். ஆமா, அந்த இடத்துல மாறும் பிரதர். ஏன்னா இப்ப இதுதானே டாப். அதுதான் கேக்குறேன், எப்படி அது வந்து கேக்குறேன். குரு, நீங்க என்ன லோவுக்கும் ஹையருக்கும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே 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 ஓகேவா? இப்போ வேற ஏதாவது ஒன்று நடுங்களேன், வேற ஏதாவது ஒன்று நடுங்க. வேற ஏதாவது ஸ்டாக் ஆகுது? வேற ஐசிஐசிஐ பேங்க் எடுங்க. தூக்கிங்க டே ஷர்ட் போங்க. இல்ல இது ஃபர்ஸ்ட் இது தூக்குங்க. இது ஹைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தமா லைன் மட்டும் வரீங்க. பிரதர் அதுதான் இப்போ இதுதானே பிரதர் டாப்பா? ஆமா அதுதான். அது கரெக்டா. இன்னும் கீழே பக்கா. அவ்வளவுதான் கரெக்டா. இப்போ ஜூம் அவுட் பண்ணுங்க, லைட்டா ஜூம் அவுட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். இப்ப இதுக்கு எப்படி ஃபெப் போடுவீங்க? அங்க இருந்தும் போடலாம், இங்க இருந்தும் போடலாம், இந்த ரீசன் போடலாம். ஆமா, அதாவது ஃபிப் வந்து இங்க இருந்து தான் போடணும்னு எந்த வித கணக்கும் கிடையாது. ஃபிப்போட கான்செப்ட் என்ன, ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் எவ்வளவு தூரம் வரைக்கும் ஆகும் அப்படிங்கறதா கணக்கு கரெக்டா? இல்ல நான் வந்து எனக்கு ரொம்ப கம்மியா இருக்குப்பா, நீ வந்து நான் 3 மாசத்துக்கு எடுக்க மாட்டேன், நான் வந்து ஒரு 8 மாசத்துக்கு எடுக்கிறேன், நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை டெலீட் பண்ணிட்டு ஃபுல்லா போடுங்க. ஃபுல்லா போட்டு காட்டுங்க. ரைட். இப்ப மார்க்கெட் இறங்கினா எவ்வளவு தூரம் வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த 38.2, 50, 61, இது 3 தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான இடம் கரெக்டா? ஆமா. மார்க்கெட் இப்ப இறங்கினா எவ்வளவு தூரம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? 847 ரூபாய் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். இப்ப அந்த ஜோனை ரெக்டர் ஜோனை நீங்க ஃபிப்பை பொறுத்தளவுக்கு பிராக்டிஸ் பண்ணா வராது. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. அதுல மேல பாதி கீழே பாதிங்கிற மாதிரி போட்டு போங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல ரெக்டாங்கிள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடுல நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, போதும் 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 போதும். ரைட். இப்ப மார்க்கெட் இறங்குது, ஐயோ போச்சுன்னு நம்ம வந்து வித்துட்டு வெளியே வரணும் நமக்கு அவசியமே கிடையாது. கரெக்டா? 847 ரூபால வந்து என்ன ஆகலாம் மார்க்கெட்? ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் ஆகலாம். ஆனா அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எங்க போயிடும்? அடுத்தது 50% 813 வந்துடும். அதையும் பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் எங்க போயிடும்? 779 வரைக்கும் போயிடும். இது கூட சேர்ந்து 2ல வைங்களேன். அதே 847ல 2ல என்ன அது? அந்த டூலுங்க அந்த பிளாக் கலர் லைன், பிளாக் கலர் லைன் வந்து ரொம்ப 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 குரூஷியலான லைன். ஓகேவா? அதை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் கீழே போயிடும் அர்த்தம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் 85% வந்து அந்த லைன்ல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துக்கும். ஓகேவா? பட் அதை பிரேக் பண்ணா மார்க்கெட் கீழே போயிடும். ஓகே, இப்போ மூணுமே பொருந்தது. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அந்த இடத்துல நார்மல் சப்போர்ட்டும் இருக்கு, ஃபிபனாக்கி சப்போர்ட்டும் இருக்கு, டைனமிக் சப்போர்ட் இருக்கு அந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? சோ ஐசிஐசிஐ பேங்க் 847 ரூபாய், 840 ரூபாய் வந்து அது என்னது? ரைட் பிளேஸ் டு பையா இருக்கலாம். பையின்னு சொல்ல முடியாது, பையா இருக்கலாம். மார்க்கெட் சிச்சுவேஷன். கரெக்டா? ரைட்டுங்க. இவ்வளவுதாங்க பாயிண்ட். ஓகே, நீங்க டெய்லியும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் வரும். நான் என்ன பண்ணேன்னா டெய்லியும் ஃபிபனாக்கி போட்டு நான் நம்ம டெலகிராம் குரூப்ல நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் வரைஞ்சறத அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்களும் உங்க சார்ட்ல வரைஞ்சிருங்க. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? புரியுது. என்னடா நம்ம அப்படியே வரைகிறோமே எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஒரு 10-15 நாள் நீங்க அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்களும் வரைஞ்சீங்கன்னா மட்டும்தான், ஒண்ணுமே தப்பு இல்ல. நான் என்ன வரைஞ்சிருக்கணும் அதை அப்படியே நீங்களும் வரைங்க. வரைஞ்சீங்கன்னா ஒரு 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 10-15 நாள்ல உங்களாலே ஒரு சார்ட் எடுத்து ஈஸியா அனலைஸ் பண்ணிட முடியும். ஈஸியா உங்களாலே வரைய முடியும். மெயின் என்ன? பிராக்டிஸ் தான். ஓகே ப்ரோ. புரியுதா? ஓகே ப்ரோ. ப்ரோ இது சொல்றீங்களா ப்ரோ இண்டெக்ஸ் ஸ்கேல்பிங்? ஏங்க இண்டெக்ஸ் ஸ்கேல்பிங் நான் இப்ப சொல்ல மாட்டேன். இப்ப நான் சொன்னா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடும். ஒரு ஒரு 2 வாரமாவது போகட்டும். பிரதர், நம்ம ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் பண்ணிட்டோம்னாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கு பிரதர். என் அண்டர்ஸ்டாண்டிங் கேக்குங்க. இல்ல அவருக்கு சொல்றேன். நம்ம ஒரு லாங் டேர்ம், அது ஒரு 1 வீக் 2 வீக் அப்படி நம்ம ப்ளே பண்ணாலே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அப்புறம் தான் நம்ம ஸ்கேல்பிங் போறது பெஸ்ட். இல்ல பிரதர், பண்றதுக்குன்னு சொல்ல எப்படின்னு பாக்கலாம்ல. இந்த 1 வீக் அதையும் அப்படியே நோட் பண்ணிட்டே வரலாம்ல. நான் சொல்றது விக்கி, நான் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. நான் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, நான் என்ன சொன்னா அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம்லன்னு சொல்றேன். நான் அதை இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு 10-15 பேர்த்த பாத்துட்டேன். ஓகே ப்ரோ. எல்லாத்துக்குமே அடிபட்டுருச்சு அதை வந்து தப்பா ஃபாலோ பண்ணி. ஓகே. அது என்ன ஆகும்னா நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஓகே ஓகே ப்ரோ. சீரியஸா பேசுறேன், நான் சீரியஸாவே சொல்றேன். நிறைய பேர்த்த நான் பாத்துட்டேன். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே ப்ரோ. அதாவது இந்த டைம்ல இதை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த டைம்ல இதை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு இப்போ உங்களுக்கு தெரியுது இல்ல? அதாவது எப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம இந்த டூலையே நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம், கொஞ்சம் ஒரு இதா தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டா? முழுக்க நீங்க உங்க ஒரு பேசிக்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதை யூஸ் பண்ணுங்க. இண்டெக்ஸ் ஸ்கேல்பிங் சூப்பரான டூல் அது. ஓகேவா? சீரியஸா சொல்றேன், ஏன் டூல் காட்டி சொல்லல, அது உண்மையாலுமே சூப்பரான டூல். அது இன்னும் கொஞ்சம் நீங்க மெச்சூர் ஆயிட்டீங்கன்னா நான் அது உங்களுக்கு சொல்லிடுவேன். சரிங்க ப்ரோ. அது நீங்க பண்ணிட்டீங்கன்னா எப்படிங்க? சரிங்க ப்ரோ. சிறப்பு. அதீஷ் சொல்லுங்க. அதீஷ் ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு? பிரதர் எனக்கு இப்போதைக்கு வரையும் எல்லாம் கிளியர் பிரதர். ஏன்னா டவுட்னா கண்டிப்பா கால் பண்ணுறேன். நல்லதுங்க, நல்லது. ஏங்க அப்படியே கம்யூனிட்டில ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப நல்லது. கண்டிப்பா ப்ரோ. புரியல? கண்டிப்பா ப்ரோ. அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு லைவ் ட்ரேட் செஷன் 2-3 நாள் வைப்போம். அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அதுக்கு மட்டும் நான் பிளான் பண்ணிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. எப்படிங்க? ஒரு கூகுள் மீட் மாதிரி போட்டு அந்த கூகுள் மீட்ல எல்லாரும் ஜாயின் ஆகிக்கிற மாதிரி ஃபுல் டே பாப்போங்க. ஓகே ஓகே. நல்லதுங்க. ரெக்கார்டிங் குரூப்ல போட்டுறேன்.
ஓகே பிரதர். இப்போ இந்த அசஸ் எப்படி எனக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் அசஸ் இப்போ நான் போனாலே அசஸ் ஆயிடுமா என்னோட இதுல ட்ரேடிங் வியூல? ஏங்க நீங்க இண்டிகேட்டர் போங்க. விக்கி அப்படியே போய் காட்டுங்க. ப்ரோ எனக்கு வந்துருச்சு ப்ரோ, நான் இதே பண்ணிட்டேன். இல்ல நான் இன்னும் ட்ரை பண்ணல, அதான் கேக்குறேன். இப்போ நான் போய் இண்டிகேட்டர் ப்ரோ உங்களுக்கு அவங்க ஆக்சஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனே காமிக்கும் ப்ரோ இதுல ட்ரேடிங் வியூல. இல்ல அது ஓகே. ஃபர்ஸ்ட் அவர் காமிச்சிருவோம். இண்டிகேட்டர் போங்க. ப்ரோ இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து போங்க. ப்ரோ இங்க பாருங்க, இண்டிகேட்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். இண்டிகேட்டர் போனே இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்கும். ஓகே பிரதர். இல்ல நான் என்ன கேட்டேன்னா, இப்ப அவர் பண்ணி காமிச்சார்ல, அதை நான் போய் பண்ணா எனக்கு வந்திருக்கா இந்நேரம் அப்படின்னு கேக்குறேன். இல்ல உங்ககிட்ட இருந்து எதனா பாஸ்கோட் எதனா வரணுமான்னு கேட்கறத கால் பண்ணேன். நான் இந்த மாதிரி ஆக்சஸ் கொடுத்தோமே உங்களுக்கு இது வந்திருக்கும். இப்போ வந்துருச்சு பிரதர். நான் கிளிக் பண்றேன், பாத்துக்க. இங்க பாருங்க, அப்படியே பாத்துக்கோங்க. அந்த ஸ்டார் பட்டன் ஒரு தடவை அழுத்திட்டீங்கன்னா அது வந்து ஃபேவரட்ஸ்ல ஆட் ஆயிடும். அது பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணி காட்டுங்க விக்கி ஒரு தடவை. இல்ல பிரதர் பரவாயில்ல, நான் பண்ணிட்டேன். நோ இஷ்யூஸ். ஃபேவரட்ஸ்ல போயிட்டீங்கன்னா அதை வந்து டபுள் பண்ணீங்கன்னா ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டூல் ஆட் ஆகும். 2 தடவை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2 டூலா ஆட் பண்ணிக்கிறோம். கரெக்டா விக்கி? அந்த 2 டூலா ஆட் ஆயிருக்கு. அப்படியே காட்டுங்க, தனித்தனியா காட்டுங்க. இந்த ஆட் ஆல்ரெடி ஆட் 2 இருக்கும். ஆமா, ஒன்னு வந்து டைனமிக் பிரிச்சுக்கிட்டோம், இன்னொன்னு வந்து ஸ்டாட்டிக் பிரிச்சுக்கிட்டோம். ஸ்டாட்டிக் ஃபர்ஸ்ட் காட்டுங்க விக்கி. மீட்டிங்ல இருக்கேன் சார். வைவே வர இன்ட்ராடே போய்க்கோங்க. பொசிஷனல் அன்டிக் பண்ணிட்டு இன்ட்ராடே போயிட்டு ஃபர்ஸ்ட் 1 2 3 ஐயோ காட்டுங்க. இல்ல விக்கி, அந்த செட்டிங்ஸ் கொடுங்க. சோ சிபிஆர் டெய்லி கேமல் ஆப் யூ வாண்ட், டெய்லி லேபிள்ஸ், மந்த் வீக் டே ஹைலோ லேபிள்ஸ், சோ பை செல் சிக்னல்ஸ், இது எல்லாமே ஸ்டாட்டிக்ல வச்சுக்கோங்க. டைனமிக்ல இது கூட சேர்ந்து விவேப் இருக்குல்ல, பிளாட் விவேப்னு ஆட் பண்ணிப்பீங்க. அப்புறம் போயிட்டு ஸ்டைல் போய்க்கோங்க. விவேப் இது பண்ணிக்கலாம். ஸ்டைல் போயிட்டு கீழே வாங்க. இந்த விவேப் இருக்குல்ல, விவேப் அந்த எல்லோ கலர் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அது இல்ல, அந்த லைனை கிளிக் பண்ணிட்டு திக்னஸ் வந்து 4வது இடத்துல வச்சுப்பீங்க. 4 வருஷம் ரொம்ப டார்க்கா தெரியும். ஓகே, அப்புறம் அதே மாதிரியே இது அவ்வளவுதான். இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருக்கோங்க. அப்புறமேல டைனமிக்னா என்னது, ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சோ பை செல் சிக்னல்ஸ்ல இருந்து மிச்சது எல்லாத்தையுமே டிக் பண்ணிடுவீங்க. டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இது ஆட் ஆயிக்கும், டைனமிக் ஆட் ஆயிக்கும். ஓகேவா? ஏன் கேக்குதா? கேக்குது ப்ரோ. எஸ் ப்ரோ. இவ்வளவுதாங்க, இதுதாங்க ஐடியா. ஓகே ரைட்டுங்க. இந்த சொல்லுங்க. ஒரே இப்போ இன்ட்ராடே பண்றோம்னா ரெண்டுத்தையும் இன்ட்ராடே கிளிக் பண்ணிக்கிட்டு ஒன்னு ஸ்டாட்டிக்காவும் ஒன்னு டைனமிக்காவும் யூஸ் பண்ணிக்கணும். ஆமா. பொசிஷன் பண்றோம்னா ரெண்டுத்தையும் பொசிஷனல் கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான சிக்னல்ஸை ஆக்டிவேட். பொசிஷனல் நீங்க பொசிஷனலை பொறுத்த அளவுக்கு டைனமிக் மட்டும் தான் பொசிஷனல் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே அப்படிங்கிற டைனமிக் இண்டிகேட்டர்ல மட்டும் இண்டெக்ஸ் டைனமிக் கிளிக் பண்ணிட்டு அதுல இன்ட்ராடே வச்சுட்டு பொசிஷனல் கிளிக் பண்ணிடுவீங்க. ஓகே டே சார்ட்ல பார்க்கணும். ஆமா, டே தான் நம்ம பார்த்துப்போம். பொசிஷனல்ல நான் டே வீக் தான் பார்த்துப்பேன். ஓகே. இது வந்து இன்னொரு பிரதர், இது வந்து எப்படி கேக்குறது, ஜஸ்ட் ஒரு இதுவா தான் கேக்குறேன். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேம் எதனா சோ ஃபார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன கெயின் பண்ணிருக்கீங்களா? இன்ட்ராடேன்னு இருந்தீங்கன்னா 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் 9:15 to 9:30 மணி வரைக்கும். விக்கி அதை காட்டுமா? இல்ல இன்ட்ராடே காட்டுங்க. இன்ட்ராடே தான் ப்ரோ இருக்கு. அப்ப இத அத ஹைட் பண்ணி தான் பண்ணுங்க.
ஏன்னா இன்ட்ராடேனா ஒன்னே ஒண்ணுதாங்க. இதெல்லாம் பாருங்க ஃபுல்லா ஜோன் குள்ளே இருக்கு கரெக்டா. அதனாலதான் நீங்க மார்க்கெட்ல ஃபுல்லா என்ன இல்ல மொமெண்டமே இல்ல. வேற ஸ்டாக் பேங்க் நிஃப்டி எடுக்கட்டா ப்ரோ? பேங்க் 5 minutes. கீழே இருக்குதாங்க எப்படின்னு அவர் 9:15 இருந்து 9:30 வரையும் ஃபர்ஸ்ட் 3 கேண்டில்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாக்கணும். கரெக்ட்டுங்களா ப்ரோ? ஆமா 9:15 இருந்து 9:30 அந்த காமன் நேரம் எல்லாம் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் பண்ண வேணான்றேன். பண்ண வேணான்றீங்க. புரியுது. இப்போ நம்ம சிபிஆர் ஆக்டிவேட் பண்ணவா? மேஜர் லாஸும் மேஜர் ப்ராஃபிட்டும் அங்கதான். பட் பிகினருக்கு அது கிடைக்கும். இல்ல சிபிஆர் இன்ட்ராடேவை மாத்துங்க. உங்களுக்கு கிளியரா இருக்கு பாருங்க. சிபிஆர் கீழே இருந்தா செல்லு கரெக்டா குரு கேக்குதுங்களா? லிசன் பண்றேன் சொல்லுங்க. கீழே இருந்தா செல்லு. L3யும் ப்ரீவியஸ் டே லோவையும் நம்ம வந்து ஜோனா மார்க் பண்ணிப்போம். கரெக்டா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஓகே வால்யூம் கீழே இருக்கு இன்னும் ஸ்ட்ராங். ஆமா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டார்கெட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம். ஓகே எல்லோ லைன் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மாறல. ட்ரெண்ட் எப்ப மாறும்? 42,888 தாண்டினா மட்டும்தான் கிளியர் பை. அது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? அது வரைக்கும் செல்லுல இருக்கலாம். தேவைன்னா ஒரு பை போட்டு ஒரு சின்ன செல் எடுக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? HDFC ஐசிசி பேங்க்லாம் கம்பேர் பண்ணிருப்பீங்க. HDFC ஐசிசி பேங்க் எனக்கு ஃபுல்லா வீக்கா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது செல்லுதான் இருக்கும். நான் தான் டெய்லி உங்களுக்கு 9:30 மணில இருந்து அந்த 10 மணிக்கு நான் ஒரு வீடியோ போட்டுறேன்ல. அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. பாத்தீங்கன்னா அது கூட டூல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே பிரதர். ரைட்டுங்க. பாருங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. நம்ம என்னங்கறது பாப்போம். ஓகே ப்ரோ. थैंक यू ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஹெல்த் பாத்துங்க ப்ரோ. பை ப்ரோ.